ஹேமாமாலினி நம்ம மேலாம் கட்டும் கோவத்தில் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு அவசரம்? என் புருஷன் தர்மேந்திராவை ஜஸ்ட்டு நான் வந்து ஐசியூவில் சேர்த்துருக்கேன். சேர்த்து 3 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊர் போகிறாங்க கிளப்பி சிம்பிஸ் தர்மேந்திரான்னு சொல்லி ஹேஷ்டேக்கே போட்டானுங்க. பயங்கர காண்டாகி அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. கரெக்ட் மேடம், நான் அக்ரி பண்ணுறேன். இந்த பசங்களுக்கு வேகத்துக்கும் அவசரத்துக்கும் வித்தியாசம் தெரில. இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். கரூரில் 41 பேர் செத்து போகிறாங்க. உங்கள் தலைமையில், ஹேமாமாலினி தலைமையில் வந்து ஒரு குழு வைக்கிறாங்க. வர்றீங்க 3 மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்து முடிக்கிற டைமுக்குள்ளே கப்பு 4 பேரை கேட்டீங்க, 5 பேர்கிட்ட பேசுனீங்க, 2 வீடியோ எடுத்தீங்க, உடனே வந்து அறிவிச்சிட்டிங்க. விஜய் சைடில் எந்த தப்பும் இல்லை, கவர்மெண்ட் எதையோ மறைக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது சிபிஐ, தனிநபர் விசாரணை ஆணையம், அவங்களாம் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன மட்டும் நினச்சின்னு சொல்லிட்டு. பட் 3 மணி நேரத்தில் அப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் வேகம். ஆனால் அட்மிட் ஆன 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்கிறது வந்து அவசரம். இதுதான் மேடம் இங்கிட்ட உள்ள பிரச்சனை. உங்கள் கோபத்தை வந்து நான் அங்கீகரிக்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கரூரில் பண்ணதுக்கு வந்து வேகம், இவனுங்க வந்து நேற்று பண்ணது அவசரம். அதாவது எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தம். அப்புறம் தர்மேந்திரா சார் தக்காளி சட்னி இப்படி குரூப் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து, முக்கியமாக கரூர்லேருந்து அனுப்பி வைக்கிறோம் மேடம்.